சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய வீடியோ பார்த்துட்டு சில விஷயத்த ரொம்ப ரிப்பீட்டாக சொல்லிகிட்டே இருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வந்து மற்ற யூடியூபர்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆள் போட்டு வேலைக்கு ஆள் போட்டு ஒவ்வொரு தேவையில்லாததெல்லாம் நீக்கிடுவாங்க, எடிட் பண்ணுவாங்க. நான் எதையுமே எடிட் பண்ணுறது கிடையாது. அப்புறம் வந்து அவங்க நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. புத்தகத்தெல்லாம் படித்து அதுக்கான பாயிண்ட்ஸு, மேற்கோள்கள் எல்லாத்தையும் காமிச்சு, நான் அந்த தயாரிப்பு எதுவுமே கிடையாது. நான் புத்தகத்த படிச்சுட்டுலாம் வந்து அதை வந்து ஒப்பிக்கிற வேலையெல்லாம் நான் எதுவும் பண்ணுறது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப எளிமையான ஆள். ரொம்ப திறமையான ஆள்லாம் கிடையாது. எளிமையின் சிறப்ப பத்தி தான் நான் பேசிட்டுருக்கேன். எதிர்காலத்தில இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழக்க போகுது. அதுக்கு காரணமே மனிதர்கள்ட்ட வந்து இயந்திர அறிவியல் உலகத்துக்கு தேவையான திறமைகள் வந்து எதிர்கால இனிமே வர பசங்ககிட்ட இருக்காது. அவங்க எளிமையா வாழத்தான் விரும்புவாங்க. இந்த மாரி விஷயத்த தான் நான் சொல்ல வர்றேன். அப்படி இருக்கும்போது, நான் ரொம்ப திறமையாளரா இருக்கணும். நான் அந்த வீடியோ போடுறதில ரொம்ப எனது வீடியோக்கள் என்னுடைய பயங்கர திறமையை வெளிப்படுத்துவதாக நான் பயங்கர திறமை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. இருக்காது என்பது தான் உண்மை. அப்போ அப்படி இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் என்ன விஷயத்த நான் சொல்ல வரேன், அத நீங்க பாருங்க. என்ன விஷயத்த சொல்ல வரேன், 2040ல இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது. ஃபெயிலியர் ஆக போகுது. அப்போ ஒரு அரிதான இந்த உலகத்தில யாராலும் சொல்ல முடியாத ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. இந்த நான் சொல்லுகிற கோணத்தில் ஒருத்தர் கூட இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமா சொல்ல முடியாது. அப்படி ஒரு விஷயத்த நான் சொல்லும்போது, நீங்க 3 வாட்டி சொல்றீங்க. திரும்ப திரும்ப சொல்றீங்க. எ அப்படின்னு சொல்றது வந்து, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வரும்போது, அந்த விஷயம் தான் உனக்கு முக்கியமா தெரியணும். இவரு இப்படி திரும்ப திரும்ப சொல்றாரு. இவரு அழகா பேக்கிரவுண்ட்ல மியூசிக்கெல்லாம் இல்ல. இவரு வந்து ஒண்ணு சொல்றாருன்னா, அதுக்கு சம்மந்தமான வீடியோ காட்சிகள் எதுவும் என் வீடியோல இல்ல. அப்படின்னு இந்த மாரி தேவையில்லாத எதிர்பார்ப்புகள். இதெல்லாம் தேவையில்லாத எதிர்பார்ப்புகள். நான் சொல்ல வர விஷயத்தோட ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறத நீங்க உணராம, சும்மா ஒரு பொழுதுபோக்கு நோக்கத்தோட என்னுடைய வீடியோவ பார்க்கும்போது, அவங்க இந்த மாரி ரிப்பீட்டா என்ன சொல்ல வராருங்கிறதே தெரியாம, இவர் ரிப்பீட்டா சொல்றாரு. ஏதோ நான் சொல்ற விஷயத்த இங்க பல பேர் சொல்ற மாரியும், அதில நான் மோசமா சொல்ற மாரியும், நான் சொல்ற விஷயத்த நான் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன் இங்க. வேற யார் சொல்லிட்டு இருக்கா? அப்ப யாராலயும் சொல்ல முடியாத அந்த உலகத்துல வேற ஒருவரால கூட சொல்ல முடியாது. யாராலயும் சொல்ல முடியாத ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். அரிதான ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அந்த விஷயத்த சொல்லும்போது, அந்த விஷயம் தான் உனக்கு முக்கியமா இருக்குமே தவிர, இல்ல நீங்க பேக்கிரவுண்ட்ல மியூசிக்லாம் இல்ல. பேக்கிரவுண்ட்ல வீடியோ காட்சிகள் எதையும் நீங்க காட்ட மாட்டேன்றீங்க. சும்மா எடிட் பண்ண மாட்டேன்றீங்க. அப்படியே ஏத்துறீங்க. தம்பனைல் இல்ல. உங்க வீடியோவுக்கு தம்பனைலே இல்ல. இந்த மாரி சொல்ற விஷயம் என்னங்கிறது தெரியாம, அத எப்படி சொல்றேன் அப்படிங்கிறத பத்தி, அப்ப யாரு இந்த மாரி யாரும் சொல்றாங்கன்னாக்கா, பொழுதுபோக்குக்காக வீடியோவை தேடுகிறவர்கள். சமூக வலைதள ஊடகங்களை பொழுதுபோக்குக்காக அணுகுறவங்க. ஒரு அவங்க தான் என்ன பண்றாங்க, இது மாரியான குறைகளை சொல்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன் என அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து, எத்தன வாட்டி சொன்னா என்னப்பா, நீ 10 வாட்டி கூட ரிப்பீட்டா சொல்லு. அ தம்ப்நெயில் வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா, நீ சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியமானது. யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த நீ சொல்லிட்டு இருக்க. இதுவரைக்கும் சொல்லல. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்க. இந்த உலகத்துக்கே நீ சொல்ற வழி தெரியாது. எதிர்காலத்த பத்தி நீ சொல்றது இந்த உலகத்துக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அரிதான ஒரு விஷயத்த, முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்த, ஒரு மதிப்பில்லாத மதிப்பு வாய்ந்த அதாவது அதுக்கு அதுக்கு மதிப்பே கிடையாது. அப்படிப்பட்ட மதிப்பே கிடையாதுன்னா அந்த அளவுக்கு நீ அதுக்கு ஒரு இவ்வளோதான் விலைன்னு விலை மதிப்பில்லாத ஒரு விஷயத்த நீ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படிப்பட்ட விஷயத்த எப்படி சொன்னா என்ன? அப்போ விஷயத்துக்கு முக்கியத்துவம் குடுக்குறவங்க, இந்த மாரி குறை சொல்ல மாட்டாங்க. இவர் ரிப்பீட்டா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து யார் இது குறை சொல்றவங்க யாரா இருக்காங்கன்னா, பொழுதுபோக்குக்காக சமூக வலைதள ஊடகங்களை அணுகுறவர்கள். அதில ஒரு அறிவு வளர்த்துக்கணும்னு நெனைக்கிறவங்க, தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும்னு நெனைக்கிறவங்க, இது போன்ற குறைகளை சொல்ல மாட்டார்கள்.